இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது செல்ஃப் லவ் பத்தி ஒரு குட் கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க இந்த புக்ல. இவ்வளவு நாள் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் செல்ஃப் லவ்னா வந்து முகம் அழகா ஒப்பனை போட்டுட்டு அழகா இருக்கிறது, அழகா ட்ரெஸ் வாங்கிக்கிறது, ஃபேஷியலுக்கு போறது, மசாஜ்க்கு போறது, இந்த மாதிரி அப்பியரன்ஸ் வைஸ் நாங்க நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் செல்ஃப் லவ். நிறைய பேர் பார்த்துருப்போம் ஸ்டாரியில வந்து மசாஜ், ஃபேஷியல், அந்த மாதிரி சொல்லிட்டு செல்ஃப் லவ் அப்படின்னு டேக் பண்ணி ஹேஷ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி செல்ஃப் லவ் அது இல்ல. செல்ஃப் லவ் இஸ் மோர் டு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் ரியலைசேஷன்னா உங்களை பத்தி நீங்க அறிஞ்சுக்கிறது. அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எது பிடிக்காது, அந்த மாதிரி உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு புரியுறதா வந்து செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னது தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹைட் பண்ணாம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு குட் வேல எப்படி மாத்திக்கலாம், இந்த பேட் இதை வந்து ஹவு டு டர்ன் இட் இன் அ குட் வே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு வந்து உங்களோட வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், தனிமையா இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லிப்பாங்க. உங்களை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தனிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நீங்க பார்த்திருக்கலாம் கலைஞர்கள், அறிஞர்கள், இந்த கலைத்துறையில இருக்கிறவங்க, ஓகே, சயின்டிஸ்ட், ஓகே, மேதைகள்லாம் வந்து தனிமையா இருந்துதான் நல்ல நல்ல ஐடியாஸ் கிடைக்குமா அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மூவி கதை எழுதுறாங்கல்ல, இல்ல பாடல் கவிஞர்கள் எழுதுறாங்க. கவிஞர்கள்லாம் இப்படி பாடல்கள்லாம் எழுதுறாங்க தனிமையா. அவங்க வந்து அவங்கள சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் இதுக்காக தனியா டைம் ஒதுக்கி தனியா போய் ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்களாம். சோ இதுக்கு வந்து தனிமை ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு நிறைய புக்ஸ்ல எல்லாம் நான் படிச்சிருக்கேன். நீங்களும் நீங்க அவங்களோட இன்டர்வியூஸ், பேட்டிகள்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பகிர்ந்திருப்பாங்க. ஸோ தனிமையினால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அது கெட்ட விஷயமே இல்லை அப்படின்னு சொல்ற புத்தகம் தான் இது. இன்னும் நான் சொல்லப்படாத சில விஷயங்கள், தனிமை பத்தின விஷயங்கள் இந்த புத்தகத்துல எழுதப்பட்டுள்ளது. ரேணுகா கவ்ரானி இவங்களும் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த புத்தகம் படிக்கும் போது. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தி ஆர்ட் ஆஃப் பீயிங் லோன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல படிக்க முடியறவங்க தமிழ்ல வந்து தனிமையில் இருத்தல் எனும் கலை. ஓகே.